யாருப்பா அது? யார் அது சும்மா கதவு தட்டின்னு இருக்குது? கோபி. கோபியா? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுவரை நான் உங்களை பார்த்தது கூட இல்லையே. ஆமா, நீங்க யாரு? நான் தான்ப்பா இயேசு. இயேசுவா? நீங்க ஜீசஸ் தானே? ஆமா, நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆச்சே, அப்படின்னா இன்னைக்கு உங்க பிறந்த நாள் தானே? ஹாப்பி பிறந்த நாள் ஜீசஸ். கை கொடுங்க, கை கொடுங்க. சரி, என்ன கதை? ஒண்ணுமே புரியலையே. எதுக்காக வந்திருக்கீங்க? என் பிறப்ப உன்னோட கூட தான்ப்பா கொண்டாட வந்திருக்கேன். ஏன் கூடயா? நான் தான் கிறிஸ்டினே இல்லையே, எனக்கும் கிறிஸ்துமஸுக்கும் சம்பந்தமே இல்லையே. இருங்க ஜீசஸ், எனக்கு ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் பால் பாண்டி. அவன் வீட்டுக்கு போய் நான் கூட்டு போய் காட்டுறேன். அவன் தான் இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆவான். இங்க தானே வச்சேன், எங்க போச்சுன்னே தெரியலையே. மா, பைபிள பாத்தியாமா? போன கிறிஸ்துமஸுக்கு இந்த செல்ஃப்ல தானே வச்சேன். தோ இங்க இருக்குது. எவ்வளவு தூசி. நான் இங்க வரையும் அடியுது. ஆமாமா, பைபிள் கிடைச்சிருச்சுமா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. போன ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சீக்கிரம் வாங்க. என்னடா இது? என்ன பயங்கரமா இருக்கு உள்ள. பாருங்க ஏசப்பா, உங்களை எப்படி கும்பிடுறாங்கன்ட்டு. கைய தூக்கி கண்ணை மூடி எப்படி கும்பிடுறாங்க பாருங்க ஏசப்பா. இதுதான் உங்களுக்கு கரெக்டான இடம். அப்படியா? யார் யார் என்ன பண்றாங்கன்னு நான் காமிக்கிறேன், வா. இருங்க ஏசப்பா, இருங்க. ஒண்ணு புரியுது. இருங்க. ஏய், என்னடா பண்ணுகிறீங்க? ஏய், இது லேட்டஸ்டா வந்த அமுக்குளுங்க டுமாலுக்கு குங்குரு படம் தானே இது? சரி வா, நான் அடுத்தால காமிக்கிறேன். என் கூட முன்னாடி வா. பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறது. யாரு பிறந்தா? உங்க வீட்டுல சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியாடா? எங்க வீட்டுல நாய் பிரியாணி. வந்து சாப்பிடுறியா? மெசேஜ் கேளியா? எனக்கே செய்தது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை சுவிசேஷமாக மற்றவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில ஒரு 10 பேருக்காகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்ல வேண்டும். சரி விடுங்க ஜீசஸ், இங்க தேவையில்லாம உங்களை கூட்டு வந்துட்டேன். இவங்களாம் இப்படி இருப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கல. எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் பீட்டர்னு ஒருத்தன் இருக்கிறான். அவங்க கிட்ட போய் நான் கூட்டு போய் காட்டுறேன். அவன் சர்ச்சில் போயிட்டு மியூசிக்கா வாசிப்பான், பயங்கரமா பாடுவான். அவனை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அவன் தான் உங்களுக்கு செட்டே ஆவான். தயவு செஞ்சு வந்துருங்க. அந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் ரெடியா? மைக் செக் 1 2. பாருங்க ஜீசஸ், உங்களை பாடி வாஷிப் பண்றதுக்கு தான் பீட்டர் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். வாங்க அங்க போலாம். கீபோர்ட், கிட்டார். அப்ப அந்த ஸ்பீக்கர்ல சவுண்ட் வரல பாரு. அப்ப சவுண்ட் சிஸ்டம் குமார், அந்த ஸ்பீக்கர்ல சத்தம் வரலப்பா. அப்பா டிஜே ரெடியா? 3 2 1 go. வா, எனக்கு ஒரு பாட்டிலே. வா, எனக்கு ஒரு புள்ளே. ரொம்ப சாரி ஜீசஸ், இந்த பீட்ரு இவ்வளவு பீட்ரு விடுவான்னு தெரியாது ஜீசஸ். இங்க பார்த்தனா கோட்டர் அடிச்சுனுங்கிறான் ஜீசஸ். ஒரே மனசு கஷ்டமா இருக்கு. சரி, இவனை விட்டு தள்ளுங்க ஜீசஸ். அடுத்த ஒரு ஆள் இருக்கிறான், அவன்கிட்ட கூட்டிட்டு போறேன். அவன் எப்ப பார்த்தாலும் ஜபம் பாஸ்டிங்னே இருப்பான். அவன் பேர் தான் மச்சான் டேனியல். அவனை கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க போலாம். மம்மி, இப்ப நான் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்றதுக்கு ரூம்குள்ள போறேன். தேவன் எப்போ என் கூட பேசி முடிக்கிறாரோ அந்த சில வினாடிகள், அப்பொழுதுதான் நான் வெளியே வரும் தவிர மத்த எந்த நேரமும் நான் வெளியே வர மாட்டேன். டீ, காபி, கோபி, சாப்பாடு எதுவுமே எனக்கு கூப்பிட்டு கதவு தட்டாதீங்க. நான் வெளியே வர மாட்டேன். நான் போறேன். பாருங்களேன், கிறிஸ்துமஸ் அதுமா என் பையன் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம்பா, சோத்திரம்பா, சோத்திரம்பா, ஏசப்பா, சோத்திரம்பா, அல்லேலூயா.
அப்பாடா. பெட் மேல உட்காந்தோன்னு சரி ஜெயிப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து விட்டதே. சரி தேவனுடைய மகிமை அப்புறம் பார்க்கலாம். இங்க இந்த மகிமையை பார்ப்போம் இப்ப. ஹலோ க்ளோரிமா. சொல்லுடா. கொஞ்சம் சவுண்டா பேசுறீ, வாய்ஸ் கேட்கல. கேக்குதா? கேக்குறீ, வாய்ஸ் இவ்வளவு கியூட்டா இருக்கு. ஐயோ என்ன சொல்ற? மேரி கிறிஸ்மஸ் டி. தேங்க்ஸ் டா. என்ன ஏன்னா சொல்லியா உங்ககிட்ட க்ளோரிமா சொல்லு. நீ எப்படி இவ்வளவு கியூட்டா இருக்க? கியூட்னஸ் ஓவர்லோடா இருக்கு உங்ககிட்ட. எப்படி? ஐயோ என்ன சொல்ற? ஆமா, நீதான் எனக்கு ஒளி, நீதான் எனக்கு ஜீவன். ஐயோ மனசே உருகுதுடா. நீதான் எனக்கு எல்லாமே. அப்படியா? ஆமாண்டி. சரிடா. ஐயோ என் பையனை பாருங்களேன், க்ளோரி க்ளோரி மகிமை மகிமைன்னு ஜெபம் பண்றானே. பா, ஆண்டவரை பார்த்து நீரே என் ஜீவன், நீரே என் ஒளின்னு என் புள்ள சொல்றானே. சோத்ரப்பா சோத்ரப்பா சோத்ரப்பா, அல்லேலூயா. சரி நான் இப்ப ஜெபிக்க போறேன்டி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகேவா க்ளோரிமா? சரி பாய்டா. நான் விக்கிறேம்மா. பாய்டா. நான் ஜெபிக்க போறேம்மா. பாய்டா. ஓகேம்மா. பாய்டா. பா, மகிமையை பார்த்தாச்சு, அப்புறம் அவரோட கிருபை தேவை. அவரு கிரேஸ் தானே முக்கியம். சூப்பர். இப்ப ஜெபிக்க உட்காரணும். ஜெபிக்க உட்கார்ந்தோம்னா யாரும் எனக்கு தடுத்தாலும் ஏந்துக்க மாட்டேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிருபையே கிருபை கிருபை. ஹலோ கிரேஸ்மா. சொல்லுடா. ஹலோ கிரேஸ்மா. காது கேக்குதா இல்லையாடா? ஏய் ஐயோ எப்படி நான் கரெக்டா அந்த பாட்டு பாடுறணும், அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி வரீங்க எல்லாரும். எல்லாமே அப்படிதான். என்னது எல்லாருமே வராங்க? இல்ல இது பாட்டு அதை விடு. என்ன வாய்ஸ் நீ கியூட்னஸா இருக்கு. இல்ல நீ என்ன வாய்ஸ் நீ கியூட்னஸா இருக்கு. ஏன்னா நான் உன்னோட லவர் இல்ல, அதனால. ஐயோ ஏன்டா அப்படி சிரிக்கிற? நீ சிரிச்சால கேட்க முடியாத, நானே சிரிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட். ஏய் சீ போடா. கிரேஸ் நம்ம கிட்ட ஒண்ணே சொல்லணும். கிரேஸ் என்ன சொல்ல போற? கிரேஸ் you have the beautiful face. ஐயோ வெக்கமா இருக்குடா. ஏய் நீ ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லடி. ஐயோ என்ன ஒரே ஒரு திருக்குறளா இருக்கு? திருக்குறள் இல்ல, அது திருதா பேருக்கு. சி வசனம் பேசுறேன்டி. வசனமா? ஆமா. கிரேஸ் கிரேஸ் தேவ கிருப கிருபெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறானே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி சொல்லி எங்க பாஸ்ட் எப்படி வசனத்தெல்லாம் வச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி குத்தாரு, அதே மாதிரி வசன ஜெபெல்லாம் பண்றானே. அடுத்த வாரம் பாஸ்ட் கிட்ட இந்த விஷயத்தை கண்டிப்பா சொல்லணும். ஏசப்பா. அப்புறம் அப்ப வேப்புறோம். சரி என்ன கிறிஸ்மஸ்க்கு என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல? பிரியாணி கேக். பிரியாணி எனக்கு கிடையாதா? நீ வந்தா தருவேன். இந்த வரேன் உங்க வீட்டுக்கு உடனே ஓடி வரேன். சீக்கிரமா வா. வரேன். வா வா. ஏன்டா இந்த டேனியல் பையன் எப்படி இருக்கானோ தெரியல. ஃபாஸ்டிங் பிரேயர் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு இந்த பொழப்புனே தெரிய மாட்டேங்குது. இந்த பையன் பண்றது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீசஸ் இவங்களாம் விட்டு தள்ளுங்க ஜீசஸ். கடைசியா ஒரு குடும்பம் ஒண்ணுக்குது, அந்த குடும்பம் நான் கூட்டின்னு போய் காட்டுறேன். எல்லா கஷ்டப்படுற ஃபேமிலிக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க, மனசார ஹெல்ப் பண்ணுவாங்க, மனப்பூர்வமா ஹெல்ப் பண்ணுவாங்க, மன திருப்தி ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப கூட ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க ஜீசஸ், நான் அங்க கூட்டு போறேன். வாங்க போலாம். ஹே அப்பா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஏண்டா முனுசாமி சேர்லாம் போட்டியா? போட்டேனா? ஏ கோவிந்தா, சாப்பாடுலாம் ரெடியாடா? 10 நிமிஷம்னா. இந்த பாயாசம் மட்டும் கொஞ்சம் பெண்டில இருக்குது, முடிச்சிருவானா? அப்பா சீக்கிரம் பண்ணீங்கயா, கெஸ்ட்லாம் வர போறாங்க. டக்குனு சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரிண்ணா. சரி அதெல்லாம் கரெக்டா இருக்கா பாத்துக்கோங்க. ஐயோ டைம் ஆயிட்டே இருக்கே, ப்ரோக்ராம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன பண்றதுன்னே தெரியலையே, செம்ம டென்ஷனா இருக்கே. ஐயோ நீங்களா? டார்லிங் ஒரு நிமிஷம் வாங்கல. நீங்க வந்து பாருங்களேன், யார் வந்திருக்காங்க பாருங்களேன். யாருமா வந்திருக்கா? யார் வந்திருக்காங்க பாருங்களேன். யாரு? பாருங்களேன். ஜீசஸ் நீங்களா? வாங்க ஜீசஸ், வாங்க. ஜீசஸ் வாங்க நீங்க உள்ள வாங்க. ஜீசஸ் ஏன் வெளியே நின்று இருக்கீங்க? ஜீசஸ் நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எல்லாமே ஜீசஸ் கொண்டு வாமா.
சுத்தமா எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல ஜீசஸ். வாங்க ஜீசஸ், உட்காருங்க உட்காருங்க. இம்மா அந்த ஸ்நாக்ஸ், கேக், ஜூஸ் எல்லாம் எடுத்துருவோமா நம்ம ஜீசஸ்க்கு? இதோ நான் பிரியாணி எடுத்துட்டு வரேங்க. எல்லாமே ஜீசஸ் கொண்டு வாமா. ஜீசஸ், இந்த கிறிஸ்மஸ் ப்ரோகிராமோட முக்கியமான ஆள் நீங்க தான். உங்களுக்கு அடுத்ததான் மத்தவங்க எல்லாருமே. டார்லிங் டார்லிங், என்ன வெளியில ஒரு சத்தமா இருக்கு? ஏய் இரு, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஏய், யாரு வந்திருக்கா பாரு. தளபதி விஜய் வந்திருக்காரு. வாவ், எதிர்பார்க்கவே இல்ல தளபதி. நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் ஹாய் ஹாய். தளபதி வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு எல்லா சீட்டும் ரெடியா இருக்கு. ஐயோ, ஜீசஸ் வேற உட்காந்துட்டு இருக்கிறாரு. சரி, நம்ம ஜீசஸ் தான்ல, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஜீசஸ், அப்படியே கொஞ்சம் அந்த சேருக்கு தள்ளி போய் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம தளபதி விஜய் வந்திருக்கிறாரு, உட்கார வைக்கணும், கொஞ்சம் தள்ளுங்களேன். ச்சே, ரொம்ப நல்ல ஜீசஸ். நம்ம எது சொன்னாலும் அவர் கேட்பார்ல. கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. சரி தளபதி, நீங்க எப்படி இங்க? இது என்னன்னா, பக்கத்துல ஒரு ஷூட்டிங்க்கு வந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் இங்க ஏதோ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்னு பார்த்தேன், அதான் உள்ள அப்படியே வந்துட்டேன். ஹாய் ஜீசஸ், மேக் திஸ் மெஸ். தளபதி, நான் உங்களோட பெரிய ஃபேன். தளபதி வந்துட்டீங்க, உங்க பேச்சு இல்லைன்னா எப்படி? ஒரு பேச்சை எடுத்து போடுங்க. என்னப்பா ஜீசஸ வச்சுட்டு நான் என்னப்பா பேசுறது? இல்ல தளபதி, நம்ம ஜீசஸ் தான், அவர் எதுவும் கோச்சிக்க மாட்டாரு. நீங்க வாங்க, உங்களுக்காக தான் மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அப்படியே சும்மா அதிரும். வாங்க தளபதி. சரி, நீங்க ஏதோ சொல்றீங்க, நான் வரேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு கிறிஸ்தவனே, அன்பா நம்பிகளுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். I'm waiting for the Christmas Java. பா, சூப்பர் தளபதி, வேற லெவலா இருந்துச்சு. பா, செம செம. ஐயோ ஜீசஸ் நல்லா பேசினாருல்ல. ஏய், அங்க பாரு, யாரு வரா? சிங்கம் களை இறங்கிடுச்சுரா. தல தோனி, நீங்களா? தல, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தல. இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, ஏன் நிக்கிறீங்க? ஜீசஸ், வா. நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம மன விருப்பத்தை கேட்கும் தேவன்ல. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அது நம்ம ஜீசஸ் தான், அதெல்லாம் பார்க்காதீங்க. விடுங்க விடுங்க. தல, இப்படி தல இருக்கிறீங்க, என்ன இந்த சைடு நம்ம பக்கம்லாம்? I came for the CSK meeting here. ஓ, சிஎஸ்கே மீட்டிங் ஏதாச்சும் வந்தீங்களா? ஓகே ஓகே. போன வருஷம்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, நீங்க சிஎஸ்கே மேட்ச்ல விளையாட மாட்டீங்கன்னு. பா, இந்த வருஷம் ஆக்ஷன்ல பா எங்க ஜெபத்தை கேட்டார் தெரியுமா ஆண்டவரு. நீங்க திருப்பி சிஎஸ்கேல விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தல. ஆச்சா ஆச்சா. ஐயோ, இவர் என்ன எல்லாத்துக்கும் அச்சா அச்சானே சொல்லிட்டு இருக்காரு. உங்க பேசுறது ஒண்ணுமும் புரிய மாட்டேது. ரைட் தல, அப்புறம் இந்த வருஷம் தான் உங்களுடைய லாஸ்ட் சீசனா? Definitely not. சூப்பர் தல, சூப்பர் சூப்பர். இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். தல, வந்துட்டீங்க. ஒரு ஸ்மால் ஸ்பீச் கொடுத்தா நம்ம மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வாங்கல. Hello, Gethsemane. Vanakkam. Merry Christmas. Gethsemane ku whistle podu. டார்லிங், அங்க பாருங்களேன், ஜீசஸ் போறாரு. ஜீசஸ், 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 ஜீசஸ்,
ரொம்ப சாரி ஜீசஸ். இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே உங்களோட மனசை உடைச்சிட்டாங்கல்ல ஜீசஸ். ரொம்ப சாரி ஜீசஸ். இந்த கிறிஸ்மஸை நீங்க கொண்டாடுறதுக்கு ஒரு நல்லவங்கள கூட என்னால் காட்ட முடியல ஜீசஸ். இல்லப்பா, இந்த கிறிஸ்மஸை உன் கூட தான்ப்பா கொண்டாடவே வந்தேன். ஜீசஸ், நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன் ஜீசஸ். நான் பாவில ஜீசஸ். இல்லப்பா, பாவிகளை மன்னித்து ரட்சிக்கிறதுக்காக தான் நான் இந்த உலகத்திற்கே வந்தப்பா. அப்போ என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஜீசஸ். என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஜீசஸ். இந்த குறுநாடகத்தை பார்க்கும் அன்பு நண்பர்களே, இதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக இடங்களில் நம் இரட்சகராகிய இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து நம் தேவனை துக்கப்படுத்துகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் நம்மை நாமே தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒப்புக் கொடுப்போம்.